அப்ப இதுல பாருங்க உள்ள இதுல வந்து 2 எண்ணவும் ஒரு ஓட்டுவும் சேர்ந்துதான் 2 எண்ணோட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப பீசமானத்தை பாருங்க 2க்கு 1க்கு 2 2க்கு 1க்கு 2. சரி, அவங்க ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க, மாறா வெப்பநிலை அமுக்கம். மாறா வெப்பநிலை அமுக்கம் என்று சொல்லும் போது தெளிவாக புரிய வேண்டிய விஷயம், மாறா வெப்பநிலை அமுக்கத்துல சம கனவளவு வாயுக்கள் சம மூலளவை கொண்டிருக்கும். சோ அப்ப இது இந்த விதிகளை வரப்போதும் அவகாதரோவின் விதிகளை வரப்போதும். அந்த அடிப்படையில கனவளவு நேர்வீத சமன் மூலண்டு எடுக்க போறோம். சரியா? கனவளவு நேர்வீத சமன் மூலண்டு எடுக்க போறோம். இப்ப அவங்க கனவளவைத்தான் தந்திருக்கிறாங்க. சோ கனவளவு விகிதங்களையே மூல் விகிதங்களாக எடுக்க போறோம். ஆரம்பத்துல பாருங்க, எண்ணோவினுடைய 60 சென்டிமீட்டர் கனமும் ஓட்டுவினுடைய 100 சென்டிமீட்டர் கனமும் இருந்தது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? தாக்கம் புரிய போறோம். இந்த கேள்வி எதுக்குள்ளால வருது என்றால் எல்லைப்படுத்தும் காரணிக்குள்ளால வருது. இவர் 2 மடங்கு என்று சொன்னால் இவர் 1 மடங்கு. அதாவது இவர் 2 மூல் என்று சொன்னால் இவர் 1 மூல். இவர் 2 சென்டிமீட்டர் கனம் என்று சொன்னா இவர் 1 சென்டிமீட்டர் கனம் இருந்தா போதும். இப்ப நம்ம கிட்ட 60 சென்டிமீட்டர் கனம் அவைலபிளாக இருக்குது. அப்ப இவர் 60 என்று சொன்னா இவர் எவ்வளவு உதவி நமக்கு? 30 சென்டிமீட்டர் கனம் போதுமானதாக இருக்கு. அப்ப பாருங்க 60மே தாக்குது, இங்க 30 தாக்குது. அப்ப 100ல 30 போனோன்னு எவ்வளவு வரப்போகுது நமக்கு? இப்ப 70 சென்டிமீட்டர் கனம் வரப்போகுது. பீசமானப்படி இங்க 2 சொன்னா இங்கேயும் 2. எண்ணோவினுடைய 60 சென்டிமீட்டர் கனம் தாக்கினால் எண்ணோற்றுவினுடைய 60 சென்டிமீட்டர் கனம் வர வேண்டும். இப்ப கேள்வி இறுதி கலவை, அதாவது இறுதி கனவளவு என்னென்று கேட்டால் எஞ்சுகின்ற ஊற்றுகின்ற 70 எண்ணூற்றினுடைய 60. அப்ப 70 60 அவ்வளவு 130 சென்டிமீட்டர் கனம் தான் இந்த கேள்விக்குரிய பதம். ஓகே, அப்ப மூல நாங்க என்ன செய்யறோம்? கனவளவுக்கு நேர்வீத சமனா போடுறோம் குறித்த வெப்பநிலை அமுக்கத்துல. சோ அவகாதரோவின் விதியை சம்பந்தப்படுத்தி வர கேள்வி.